கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் மரணத்திற்கு சிபிஐ விசாரணை கோரியும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்தும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அருண். கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குறித்து இன்றைக்கு 65க்கும் மேற்பட்டவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்கள் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி, விழுப்புரம், அதே போன்று சேலம் அரசு மருத்துவமனை என பல்வேறு இடங்களில் சிகிச்சை கொடுக்கக்கூடியவர்கள் அபாய கட்டத்தில் தொடர்ந்து மரணத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் மரண ஊழல்களாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த மரணத்தின் வாய்ப்புகளை அவர்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதிகளிலும் மரண ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழக்கூடிய இந்த மரணங்களுக்கு என்ன சொல்லுவது? இந்த மரணத்தினுடைய வாயிலுக்கு கொண்டு கொண்டிருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய துயரம் என்பது நீளாத துயரமாக இருக்கிறது. அந்த மக்களுடைய காயம் ஆறாத காயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த துயரத்தினுடைய அந்த நீளாத துயரத்தில் இருக்கிறார்கள். சட்டமன்றத்திலே பேச அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி மறுக்கப்பட்டதால் இன்றைக்கு சென்னை ராஜேஸ்வரம் எழுந்து தொடர்ந்து இங்கே அறவழியில் உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனை கண்டித்து தொடர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்டமானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் என அனைவருமே இங்கு பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதியிலே அதிமுக உடன்பாடாக இருக்கக்கூடிய சிட்கோ சீனிவாசன் தொடர்ச்சியாக ஒவ்வொருவருமாக பேசவிருக்கிறார்கள். அதிமுக இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டத்திற்கு பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆதரவு தெரிவித்து இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே பங்கேற்றவர்கள் தொடர்ந்து செய்தி நடைபெற்றிருக்கிறார்கள். அரசு முறைகளில் கட்டவிட்டு இந்த விடியா திமுக அரசு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய அதை நாம் பார்க்கிறோம். மக்கள் மத்தியிலே எந்த அளவிலே நெருக்கடி கொடுக்கப்பட்டு எந்த அளவிலே பாதிப்பு தொடர்ந்து பார்க்க முடிகிறது. எதிர்கட்சி தலைவருக்கும் சரி, எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி அவகாசம் கொடுக்காமல் கூடுதல் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயக்குமார்.